வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்கும் தான் எங்களை அதிகமாக மோட்டிவேட் பண்ணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. அதில் நான் உங்களுக்கு எதை நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 3 ஒரு சாப்டர் தான். அந்த சாப்டர் பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர், அப்புறம் கோஎன்சைம்ஸ், அப்புறம் ஐசோஎன்சைம்ஸ். ஸோ இந்த கோஃபேக்டர், கோஎன்சைம், ஐசோஎன்சைம்ஸை பற்றி பார்க்கணுன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஹோலோ என்சைம்ஸ், அப்புறம் அப்போ என்சைம்ஸ். ஸோ ஹோலோ என்சைம்ஸ்னால் எதுவும் இல்லைங்க, ஒரு கம்ப்ளீட்டான என்சைம்ன்றது கோஎன்சைம்ன்றது அதோட கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி வந்து ஒரு கோஎன்சைம் அப்புறம் ஒரு இல்லை மெட்டல் அயான் அதோட கம்பைன் ஆகும்போது தான் அதை ஹோலோ என்சைம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ என்சைம் ஆர் அப்போ ப்ரோட்டீன். ஸோ அப்போ என்சைம் அப்போ ப்ரோட்டீன்னாலும் ஒரே பேர் தான். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்சைமில் ஒரு ப்ரோட்டீன் பார்ட் இருக்குது பாருங்க, அதை தான் அப்போ என்சைம்னு சொல்லுவாங்க. அந்த என்சைம்ன்றது கோஃபேக்டராக அந்த ப்ரோட்டீன் இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து இன்ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹோலோ என்சைம்க்கு வச்சு இதை வந்து நம்ம ஒரு டெஃபினேஷன் ஃபார்மேட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அப்போ என்சைம் ப்ளஸ் கோஃபேக்டர் ஈக்குவல் டு ஹோலோ என்சைம், இதுதாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோலோ என்சைம் பார்த்துச்சு, அப்போ என்சைம் பார்த்துச்சு. அதோட பார்ட்டான கோஎன்சைம் பற்றி தான் இப்போ நம்ம இது ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ கோஎன்சைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் நான் ப்ரோட்டீன் காம்பவுண்ட் ஒரு கேட்டலிட்டிக் ரியாக்ஷனுக்குள்ளார என்டர் ஆகிட்டு அந்த என்சைம்க்கு ஹெல்ப் பண்ணுது பார்த்தீங்களா, அதை தான் கோஎன்சைம்னு சொல்லுவாங்க. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் ப்ரோட்டீன் காம்பவுண்ட்ஸ் அதாங்க இருக்கும். அதனால் கோஃபேக்டர்ன்றது வந்து மேக்ஸிமம் இன்ஆர்கானிக் அயான்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா. அது எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Fe2+, மெக்னீஷியம் 2+, மேங்கனீஸ் 2+, ஜிங்க் 2+, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர் நான் என்சைம் இன்ஆர்கானிக் அயான்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ்ங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோஎன்சைம்ஸ்ன்றது இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டன்ட் கேரியர்ஸ், அதாவது அந்த H+OH அயான்ஸை வந்து கேரி பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்ஸை கேரி பண்ணுற அயான்ஸாக தாங்க இதுங்க மேக்ஸிமம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அந்த ப்ராசஸில். சரி, இப்போது ஹோலோ என்சைம், அப்போ என்சைம், கோ என்சைம்லாம் பார்த்தாச்சு. இப்போ என்சைம்ன்றது வந்து இதுலேருந்து எப்படி உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் அப்புறம் ஒரு கோ என்சைம், அது எய்தர் விட்டமினாக இருக்கலாம், அப்படி இல்லை மெட்டல் அயானாக இருக்கலாம். அது ரெண்டும் சேர்ந்து கம்பைன் ஆகிறது தான் என்சைம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோஎன்சைமில் இருக்கக்கூடிய ப்ராஸ்தட்டிக் குரூப். ஸோ இந்த ப்ராஸ்தட்டிக் குரூப்புன்றது வந்து ஒரு மெட்டல் அயனாக இருக்கலாம், அதுவும் கோவலண்ட்டாக இந்த என்சைமில் ப்ரோட்டீன் பவுண்டாக இருக்கிறது தான் இந்த ப்ராஸ்தட்டிக் குரூப்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து வந்து கோஎன்சைம்ஸ், அதாவது விட்டமின்ஸில் என்னென்னலாம் கோஎன்சைம்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில விட்டமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீகுசர்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு கோஎன்சைமாக இருக்கும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா விட்டமின் B1, B2, B6, B12, நியாசின், அப்புறம் ஃபோலிக் ஆசிட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோஎன்சைமோட ப்ரீகுசர்ஸாக இருக்கும். அதாவது ரா மெட்டீரியல்னு சொல்லலாம். இந்த கோஎன்சைம் உருவாக்குறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸாக இந்த விட்டமின்ஸ்லாம் இருக்கும். ஆனால் விட்டமின் C வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு கோஎன்சைமாக அந்த என்சைமெட்டிக் ரியாக்ஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு, கோ என்சைம்னா என்ன, என்சைம்னா என்ன, அப்போ என்சைம்னா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் கோ என்சைம் இதெல்லாம் இருக்குது. அதோட வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கோ என்சைம்ன்றது வந்து ஒரு என்சைமோட ஆக்டிவ் சைட்டில் கேட்டலிசிஸ் ப்ராசஸ் நடக்கும்போது அந்த என்சைமுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னா அதுதான் கோ என்சைம்ன்றதுங்க. ஆனால் ஒன்று, அது வந்து அந்த ரியாக்ஷனோட ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரேட்டாக இருக்குமா, ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷனுக்கு அது ஒரு சப்ஸ்டன்ஸாவோ எதுவுமே தேவைப்படாது. அந்த என்சைமுக்கு ஒரு ஹெல்பிங் ஃபேக்டராக இருக்கிறது தான் கோஎன்சைம். ஆனால் இந்த கோஎன்சைம் எங்கே டேக் பிளேஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த என்சைமோட ஆக்டிவ் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் இந்த என்சைம்ன்றது கோஎன்சைம்ன்றது வந்து டேக் பிளேஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ், அப்புறம் ஸ்பெசிஃபிக் ஆட்டம்ஸ், ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குல்ல, அதோட ஓவரால் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் வந்து இதுக்கு தான் ஃபங்க்ஷனல் கேரியர்ஸாக இருந்து அந்த இன்னொரு ப்ராடக்ட்லேருந்து ஃபைனல் ப்ராடக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த கோஎன்சைம்ஸாக தாங்க இருக்கும். அதுக்கு தான் இந்த பிக்சர் நான் ஒரு சின்ன ஹெல்ப் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்குது, அதுக்கடுத்து கீழே ஒரு என்சைம் இருக்குது. அது ரெண்டும் அட்டாச் ஆனதுக்கப்புறம் அதோட ஆக்டிவ் சைட்டில் கோஎன்சைம் போய் ஜாயின் ஆகுது. ஸோ அது கவர் பண்ணிட்டு ப்ராடக்ட் 1 ரிலீஸ் பண்ணிட்டு ப்ராடக்ட் 2 வந்து கோஎன்சைம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து கோஎன்சைம்ன்றது ரிலீஸ் ஆகிட்டு ப்ராடக்ட் 2ன்றது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் கோஎன்சைம் ஆக்ஷனோட ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லலாம்.
இப்போ வந்து நம்ம அந்த கோஎன்சைம் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோஎன்சைமாக நான் இப்போ இதில் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தியாமைன்ற ஒரு கோஎன்சைம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே எடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷனா பைருவேட் அண்ட் ஆல்ஃபா கீட்டோஹைட்ரேஸ் இந்த இடத்துலலாம் இது ப்ராசஸ் இருக்குங்க. ஸோ இது அப்படி என்ன எடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பைருவேட்ன்ற மாலிகுல் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பைருவேட்ன்ற மாலிகுல் இருக்குது. அதோட ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அசிடைல் COA. ஸோ இந்த இடத்துல வந்து தியாமைன் அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இங்கே TPPன்னு இருக்காங்க. ஸோ இந்த TPPன்றது வந்து ஒரு கோஎன்சைமாக இங்கே ஆக்ட் ஆகிட்டு பைருவேட் டீஹைட்ரஜனேஷன் காம்ப்ளெக்ஸ்ன்ற என்சைமுக்கு ஒரு கோஎன்சைமாக ஆக்ட் ஆகிட்டு அந்த ப்ராசஸை ஈஸியாக பண்ணி கொடுக்கறது தான் இந்த தியாமைன்ற ப்ராடக்டோட வேலை. ஸோ இது வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எந்த ஒரு சப்ஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆகாது. அதே மாதிரி ஃபைனல் ப்ராடக்ட்லையும் இது ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஒரு இன்டர்மீடியேட்ரி ப்ராடக்டாக அதோட காம்போனன்ட்ஸை வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக மட்டும்தான் இந்த கோஎன்சைம்ன்றது ஆக்டிவாக இருக்கும். அடுத்து வந்து டிரான்ஸ்கீட்டோலோஸ் ரியாக்ஷனில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதே தியாமைன்றது தான் இங்கேயும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா TPPன்னு இருக்கும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் மெக்னீஷியம் அயான்ஸை வந்து கோஎன்சைம் கேட்டலிஸ் ஆகும், மெட்டல் அயான்ஸும் கேட்டலிஸ் ஆகும்னு சொல்லிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிபோஸ் 5P அப்புறம் ஜைலோஸ் 5P அப்படின்னு சொல்லிட்டு 2 காம்பவுண்ட் இருக்குது. இதோட ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செடோஹெப்டோஸ் 7P அப்புறம் கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட். இங்கே டிரான்ஸ் கீட்டலோஸ்ன்ற என்சைமுக்கு TPPன்ற கோஎன்சைம் ஆக்ட் ஆகிட்டு கூடவே ஒரு மெட்டல் அயானும் Mg2+ன்றது ஆக்ட் ஆகிறதுனால இங்கே கேட்டலிசிஸ் ரியாக்ஷன் மூலியமாக ரிபோஸ் 5-பாஸ்பேட் அப்புறம் ஜைலோஸ் 5-பாஸ்பேட் ரெண்டும் சேர்ந்து செடோஹெப்டோஸ் 7-பாஸ்பேட் அப்புறம் கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் இந்த 2 ப்ராசஸும் கிடைக்குது. இதுதான் இந்த கோஎன்சைமோட வேலையாக இந்த டெக்லோஸ் ரியாக்ஷன்லாம் நடக்குதுங்க. அடுத்து வந்து ரிபோஃப்ளாவின். இது பார்த்தீங்கன்னா ரிபோஃப்ளாவின்றது வந்து ஒரு 2 கோஎன்சைமோட கம்பைன்டு ஃபார்ம்னு சொல்லலாம். அந்த 2 கோஎன்சைம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா FMN அப்புறம் FAD இது ரெண்டும் தான் இந்த ரிபோஃப்ளாவினோட 2 கோஎன்சைம்ஸ். இந்த FMN அப்புறம் FADன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்தட்டிக் குரூப்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் என்சைம்ஸ். ஸோ இதை தான் நான் ஏற்கனவே சொல்கிறேன் ப்ராஸ்தட்டிக் குரூப்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராஸ்தட்டிக் குரூப்ஸ் வந்து எப்படி நம்ம கூப்பிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாவோ என்சைம்ஸ் ஆர் ஃப்ளாவோ ப்ரோட்டீன்ஸுன்ற பேரில் இதுக்கு வந்து நம்ம பேர் கொடுத்துடலாம். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டைட்டாக பாண்டாக இருக்கும். பட் ஆனால் இது கோவலன்ட் பாண்ட் கிடையாது. இது எது கூட பாண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் மாலிகுல்ஸோட பாண்டாக இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் ஃப்ளேவோ ப்ரோட்டீன்ஸ்ன்னு இருக்குதுல அது வந்து அடிஷ்னல் மெட்டலோட அடிஷ்னல் கேரக்டர்ஸ் இருக்கிற ஃப்ளேவோ ப்ரோட்டீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டலோ ப்ரோட்டீன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பேர் சொல்லலாம். அது எதில் நம்ம இதை அதிகமாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டலிட்டிக் சைக்கிள் போகும்போது இதோட ஈல்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக FNNH2 அப்புறம் FADH2 ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த கேட்டலிக் சைக்கிளில் ரிபோஃப்ளாவினோட ப்ராசஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லா அமினோ ஆசிட் ஆக்சிடைஸ் பண்ணும்போது இந்த FMNன்றது ப்ராஸ்தட்டிக் குரூப் வந்து டைட்டாக பாண்ட் ஆகிட்டு இந்த ரிபோஃப்ளாவினோட ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த ரிபோஃப்ளாவின் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ் அப்புறம் டி அமினோ ஆசிட் ஆக்சிடைஸ் இந்த இதில் FAD அப்புறம் ஆஸ் அ ப்ராஸ்தட்டிக் குரூப்பாக இங்கே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரா மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு இங்கே சக்சினேட். ஸோ என்சைம்ன்றது பார்த்தீங்கன்னா சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ் இதுதான் இங்கே என்சைம். ஸோ இங்கே ப்ராஸ்தட்டிக் குரூப்பான FADன்றது வந்து FADH2 அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஸோ FADன்ற ப்ராஸ்தட்டிக் குரூப்ஸ் வந்து FADH2 மாறுது. அப்புறம் இங்கே அது மாறுறதுனால ஃபியூமரேட்டுன்ற ஃபைனல் ப்ராடக்ட்ன்றது இங்கே கிடைக்குது. இதான் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா FAD மட்டும்தானான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நியாசின்ற விட்டமின் B12 இன்னொரு பேர் மற்ற பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா NAD அப்புறம் NADP+. ஸோ நியாசின்ற கோஎன்சைம் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து 2 தான் பிரிச்சுக்கலாம். நிக்கோட்டமைன் அடினைன் டைநியூக்ளியோடைட் நிக்கோட்டமைன் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட் இந்த 2 ஃபார்மில் தான் இது கோஎன்சைமாக ஆக்ட் ஆகும். ஸோ விட்டமின் நியாசின்ற விட்டமின்லேருந்து இந்த 2 கோஎன்சைமும் கிடைக்குது. அதோட ஷார்ட் ஃபார்ம்ஸ் தான் NAD அப்புறம் NAD+DP. ஸோ இது வந்து எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரைட் அயான். ஹைட்ரைட் அயான்னா எதுவும் இல்லைங்க, ஸோ ஹைட்ரைட் அயான்ன்றது H+, அதுதான் ஹைட்ரைட் அயான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
ஸோ இதை ஹைட்ரேட் அயான்னா நீங்கள் வேறு எதுவும் மறந்துடாதீங்க. ஹைட்ரேட் அயான்றது வந்து H+. ஸோ இது ஏற்கனவே சொன்னதா விட்டமின் ப்ரீக்யூசர் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோட்டினிக் ஆசிட். அடுத்து வந்து NAD+ ஆஸ் கோஎன்சைம். ஸோ இப்போ நம்ம அதுலேருந்து வர்றது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு, கோஎன்சைமாக பார்த்தாச்சு. அப்போ அந்த NAD+ன்றது வந்து நியாசின்லேருந்து வெளியே வருது. அது வந்து என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், அதாவது டீஹைட்ரஜனேஷன் மூலியமாக ஆக்சிடேஷன் ஆகிற ப்ராசஸில் இது முக்கியமாக இன்வால்வ் ஆகும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஐசோசிட்டின் டீஹைட்ரஜன்ஸ் அப்புறம் லாக்டேட் டீஹைட்ரஜன்ஸ் பார்த்தீங்கன்னா இது NAD ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அதே மாதிரி குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் டீஹைட்ரஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா NADP ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ ஐசோசிட்ரோ டீஹைட்ரஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா NAD ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அதே மாதிரி குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் வந்து பார்த்தீங்கன்னா NADP ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இங்கே கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்னு இருக்குது. ஸோ கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்டில் NADP ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா NADH ஃபார்ம் பண்ணி கொடுக்கறது தான். நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் NADP ஸ்பெசிஃபிக் வந்து கிளிசரால்டிஹைட் 6-பாஸ்பேட் டீஹைட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா NADP ஸ்பெசிஃபிக். ஸோ NADPன்றது வந்து NADH மாறி இருக்கு. அடுத்து வந்து NADP வந்து கோஎன்சைமாக பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளிசரால்டிஹைட் 6-பாஸ்பேட் டீஹைட்ரேஷன்ஸ் இருக்குது, அதில் NADP இருக்குது. NADPH6+ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் டு 6-பாஸ்போ குளுக்கோனேட்டுன்ற காம்பவுண்ட் வந்து கம்பைன் ஆகிட்டு இங்கே மாறி வந்திருக்கு. ஸோ பேண்டோத்தனிக் ஆசிட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கோஎன்சைம் A, அதாவது இதை ரெப்ரசென்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா COASH. ஸோ இதில் தியால் குரூப்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா அசைல் குரூப்பை வந்து கேரி பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இது அசைன் சல்ஃபர் பாண்டில் கோஎன்சைம் ஏவும் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இது ஹை எனர்ஜி பாண்டாக இருக்கும். இதோட எனர்ஜி எதுக்கூட கம்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்னோசின் ட்ரைபாஸ்பேட், அதாவது நம்ம ATPன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கோம்ல, அதோட அளவுக்கு இதோட சல்ஃபர் பாண்ட் எனர்ஜின்றது வந்து ஹையாக இருக்கும். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கேரியர் ஆஃப் அசல் குரூப்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷன் அப்புறம் ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் பைருவேட் அண்ட் பயாலஜிக்கல் ஆக்சிலேஷன், இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்குது. அதே மாதிரி பயோசிந்தரிக் ப்ராசஸில் சிந்தசிஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால், டெரபின்ஸ் அப்புறம் ஸ்டீராய்டு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேத்ரோனிக் ஆசிட்ன்றது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கோஎன்சைமாக இங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கோஎன்சைம்ன்றது எங்கே ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த NADP+ அது மட்டும் இல்லாமல் அந்த கோஎன்சைம் கோஃபேக்டர் மட்டும் இல்லாமல் கூடவே இந்த COASHன்ற கோஎன்சைமும் ஆக்ட் ஆகுது. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பயோட்டின். ஸோ பயோட்டின் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட கோஎன்சைம் வந்து கார்பாக்சிலேஸ் ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் அப்புறம் கார்பாக்சைல் ரியாக்ஷன், இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே இது மேக்ஸிமம் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அசிடைல் COA டு மெலனைன் COA, அதாவது அசிடைல் COA கார்பாக்சிலேஸ் ப்ரெசன்ஸாக இருக்கும்போது இந்த பயோட்டின்ற கோஎன்சைம் தான் முக்கியமாக தேவையானதாக இருக்குது. அதை தான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அசிடைல் COA இருக்குது, அதே மாதிரி இங்கே மெலனைல் COAன்ற ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு இந்த ப்ரெசன்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே அசிடைல் COA கார்பாக்சிலேஸ் தான் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டின் அப்படின்ற கோஎன்சைம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் இந்த பயோட்டின்ற கோஎன்சைம் இதில் ஆக்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பைரிடாக்சைல் பாஸ்பேட் ஆஸ் கோஎன்சைம் ஆஃப் டிரான்ஸ்மினேஸ். ஸோ இந்த டிரான்ஸ்மினேஸோட என்சைம் ப்ராசஸ் கோஎன்சைம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைரிடாக்சல் பாஸ்பேட், இது ஒரு ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா PP. அதே மாதிரி அமினோ குரூப் ரெஃபர் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா அமினோ குரூப்பை தான் மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணும். ஸோ இந்த டிரான்ஸ்மினேஸ் ப்ராசஸில் பைரிடாக்சல் பாஸ்பேட்டுன்றது என்டர் ஆகிட்டு அதோட ஃபைனல் ப்ராடக்டை கொண்டு வந்து தரும். ஸோ இதோட விட்டமின் ப்ரீகுசர் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைரிடாக்சின். ஸோ இந்த பைரிடாக்சின்ற பேரை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 0.5ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வாட் இஸ் த ப்ரீகுசர் ஆஃப் பைரிடாக்சல் பாஸ்பேட்னும் போது இந்த 0.5 கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் THF as coenzyme 1 கார்பன் மெட்டபாலிசம். ஸோ இதோட கோஎன்சைம் பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெட்ராஹைட்ரோஃபோலேட். ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா THF, FH4ன்றது இன்னொரு ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் குரூப்ஸ், அதாவது 1 கார்பன் குரூப்ஸ் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இதுதான் மேக்ஸிமம் கோஎன்சைமாக ஆக்ட் ஆகும். இதோட விட்டமின் ப்ரீகுசர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோலேட் அப்படின்ற ப்ரீகுசர் தான் இதுக்கு.
இதுக்கு இப்போ இந்த பிக்சரில் நான் காமிச்சிருக்கேன் THFன்றது எப்படி ஆக்ட் ஆகும் நியூக்ளிக் ஆசிட் சின்தசிஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா THF7ன்றது வந்து நார்மலைன் N10 ஃபார்மலைன் THF சிந்தடேஸ்ன்ற என்சைம் மூலியமாக THF மேலே ஆக்ட் ஆகிட்டு N ஃபார்மலின் THFன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த இதுலேருந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா பைரிடின் ஃபார்மால்டிஹைட் tRNA இந்த ப்ராசஸ் மூலியமாக நியூக்ளிக் ஆசிட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் நியூக்ளிக் ஆசிட் வரலாம். அப்படி இல்லைன்னா அடுத்து சைக்ளோஹைட்ரசால் அப்புறம் மீத்தீன் ரெடக்டேஸ் அப்புறம் ரெடக்டேஸ் ப்ராசஸ் மூலியமாக நம்மளுக்கு இது வந்து தியாமிடிலைன் அப்புறம் மெத்தியோனைன் இந்த மாதிரி நியூக்ளிக் ஆசிட் காம்பவுண்ட்ஸும் வரலாம். இந்த மாதிரி தான் 1 கார்பன் டெரிவேட்டிவ்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு THFன்றது வந்து நியூக்ளிக் ஆசிட் பயோசின்தசிஸில் கோஎன்சைமாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 ஆஸ் கோஎன்சைம். ஸோ விட்டமின் B12லேருந்து வர கோஎன்சைம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோஎன்சைம் B12. இது ஒரு ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபமைட். ஸோ கோபமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அதிகமாக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அப்புறம் அல்கலை குரூப்ஸ் இது ரெண்டுத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். இதோட ப்ரீகுசர் விட்டமின் B12. ஸோ இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் த ப்ரீகுசர் ஆஃப் கோஎன்சைம் B12ன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி இல்லை கோபமைட்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க விட்டமின் B12 இஸ் அ ப்ரீகுசர் ஆஃப் கோபமைட் ஆஸ் வெல் அஸ் கோஎன்சைம் B12. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸ் இங்கே நம்ம எக்ஸாம்பிளாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்று வந்து மியூட்டேஸ்ன்ற என்சைமுக்கு வந்து ப்ரீகுசராக இருக்க போகுது, கோபமைன்ற காம்பவுண்ட் வந்து ப்ரீகுசராக இருக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மித்தியோனைன் சிந்தடேஸ்ன்ற காம்பவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபமைன்ற காம்பவுண்ட் வந்து ப்ரீகுசராக இருக்குது. அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெத்தனைல் மேலோ COAன்றது வந்து காம்பவுண்டை 5-டிஆக்சைடினால்ன்றது வெளியே போயிட்டு சக்சினைல் COA அதாவது இந்த கடைசியில் இருக்க CH3ல இருக்க காம்பவுண்ட் சிங்கிள் கார்பன் காம்பவுண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வரது தான் இந்த கோபமைனோட வேலை. அதே மாதிரி ஹோமோசிஸ்டைன்ன்ற காம்பவுண்டில் மெத்தியோனைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கும்போது இங்கே இருக்கிற சல்ஃபர் குரூப்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சிங்கிள் கார்பன் காம்பவுண்ட்ஸை இந்த இடத்துக்கு கொண்டு வரது தான் இதோட வேலையாக இங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் இந்த B12ன்ற கோஎன்சைம் வந்து ஆக்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிப்போயிக் ஆசிட். ஸோ லிப்போயிக் ஆசிட் வந்து நம்ம எப்படி ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிப்போயேட் அப்படின்ற காம்பவுண்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது லிப்போயேட்டுன்ற காம்பவுண்ட் தான் லிப்போயிக் ஆசிட்டை ப்ரீகுசராக இருக்கும். ஸோ இது வந்து என்ன எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைருவேட் அண்ட் ஆல்ஃபா கீட்டோ டிஹைட்ரேஸ் மல்டி என்சைம் காம்ப்ளெக்ஸில் இந்த லிப்போயேட்டுன்றது உருவாகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைருவேட் அப்புறம் அசிடைல் COA இந்த காம்பவுண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது லிப்போயிக் ஆசிடும் ஒன் ஆஃப் தி கோஎன்சைமாக இதில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை கடைசியாக ஒரே ஒரு பிக்சரில் நான் கொடுத்துட்டேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கோஎன்சைம்ஸ் அப்புறம் அதோட ப்ரீகுசர்ஸ் என்ன, அதோட ஷார்ட் ஃபார்ம்ஸ் என்ன, கெமிக்கல் குரூப்ஸ் அப்புறம் கெமிக்கல் குரூப்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்னென்னு சொல்லிட்டு நான் கடைசியாக ஒரே பிக்சராக கொடுத்துட்டேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம அது எப்படிலாம் ஆக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அந்த கோஃபேக்டர்ஸில் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில டிஃப்ரெண்ட்டான இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர்ஸ் மெட்டல் என்சைம்ஸ், அதாவது மெட்டல் மூலியமாக கோஃபேக்டர் 2 or 3 என்சைம்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது அதை வந்து மெட்டலோ என்சைம்ஸ் அப்புறம் மெட்டல் ஆக்டிவேட்டட் என்சைம்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ மெட்டலோ என்சைம்ஸ்னால் எதுவும் இல்லைங்க, ஒரு டெஃபினைட் குவான்டிட்டி ஆஃப் ஃபங்க்ஷனல் மெட்டல் அயான் வந்து ரீகைன்டு த்ரூ த ப்ராசஸ், அந்த ஹோல் ப்ராசஸ்க்கும் காரணமாக இருந்தால் அது மெட்டல் லோ என்சைம். இதே மெட்டல் ஆக்டிவேட்டட் என்சைம்ஸ்னால் அந்த கோ என்சைம்ன்ற காம்பவுண்ட் வந்து ஒரு அயானிக் மெட்டல் கூட பைண்ட் ஆகிட்டு அது தேவையான மெட்டல்ஸை கொடுத்ததுன்னா அது மெட்டல் ஆக்டிவேட்டட் என்சைம்ஸ். அது வந்து அந்த ரெண்டுத்தையும் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபினிட்டி ஆஃப் தி பர்டிகுலர் என்சைம் ஃபார் இட்ஸ் மெட்டல் அயான். இந்த ஒரு ஃபிசிக்கல் ரீசன் வச்சு தான் இந்த ரெண்டு என்சைம்ஸையும் நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ கோஃபேக்டர் என்னென்ன ZN2+, ZN, அதே மாதிரி அது கோஃபேக்டர் என்ன, அதுக்கான ப்ரோட்டீன் ஆர் என்சைம்ஸ் என்னென்ன இங்கே ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ ZN2+, ZN2+, இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கார்பானிக் ஆசிட் அப்புறம் ஆன்ஹைட்ரேஸ் அப்புறம் ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் இந்த ரெண்டு காம்பவுண்டுமே ZN2+ தான் ஆக்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா Fe3+ ஆர் Fe2+, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சிஸ்டோக்ரோம் அப்புறம் ஹீமோகுளோபின் இது ரெண்டுத்துக்கும் ப்ரோட்டீன் ஆர் என்சைமாக ஆக்ட் ஆகுது.
இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டல் அயான்ஸும் கோஃபேக்டராக ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீனுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐசோ என்சைம்ஸ் ஆர் ஐசோ என்சைம்ஸ். ஸோ ஐசோ ஆர் ஐசோ என்சைம்ஸ்னா இது எதுவுமே இல்லைங்க, ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் வந்து ஒரு மல்டிபிள் ஃபார்மாக ஒரு சிங்கிள் ஸ்பீஷீஸ்லையோ ஒரு சிங்கிள் செல்லையோ ப்ரெசென்ட் ஆயிருந்தா அதான் ஐசோ என்சைம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி டிடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் ஆஃப் செல் எக்ஸ்ட்ராக்ஷன் மூலியமாக இந்த ஐசோ என்சைம்ஸ் ஆர் ஐசோ என்சைம்ஸை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணலாம். அது வந்து எப்படி கோட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் இருக்கும். அதோட அமினோ ஆசிட் கன்ஸ்ட்ரக்ஷனும் அதோட ஐசோஎலக்ட்ரிக் pH வேல்யூஸ் மூலியமாக நம்ம இந்த ஐசோ என்சைம்ஸை வந்து டிஃபர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா LDH லாக்டேட் டீஹைட்ரஜனேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் ஃபார்ம்ஸ் அப்புறம் அதர் வெர்டிபிரேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸாக இது வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆல் 5 ஐசோ என்சைம்ஸ் வந்து எப்படி கேட்டலிட்டிக் சேம் ரியாக்ஷன்லேயே தான் இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ரியாக்ஷனில் தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா லாக்டேட் ப்ளஸ் NAD ப்ளஸ் கிவ்ஸ் பைருவேட் ப்ளஸ் NADH ப்ளஸ் H+. ஸோ இப்படி தான் இந்த 5 ஐசோ என்சைம்ஸும் கேட்டலைஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதோட மாலிகுலர் வெயிட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,34,000 வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து 4 பாலிபெப்டைட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த 5 ஐசோ என்சைம்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இது 5மே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாலிபெப்டைட் மூலியமாக கம்பைன் ஆகிருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா M அண்ட் H அப்படின்ற ஒரு 2 டிஃப்ரெண்ட் பாலிபெப்டைட்ஸ் மூலியமாக தான் இந்த ஐசோ என்சைம்ஸ் வந்து கம்பைன் ஆகிருக்கும். இதோட வேல்யூ எப்படி டிஃபர் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Km வேல்யூஸ் ஃபார் த சப்ஸ்ட்ரேட் அப்புறம் Vmax வேல்யூஸ் இதை வச்சு தான் இந்த கேட்டலிட்டிக் ரியாக்ஷனில் இந்த சப்ஸ்ட்ரேட்ன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட 2 பாலிபெப்டைட் செயின்ஸ் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் டென்சிட்டி ஹைட்ரோபாலிமர்ஸாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஜீன் பாலிபெப்டைட்ஸ் இருக்கும். சரி, இதெல்லாம் எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் மசிலில் 4 ஐடென்டிக்கல் M செல்ஸ், அதாவது இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது M4. அதே மாதிரி ஹார்ட் மசில்ஸில் H4. அப்படி 2 இதுலேயுமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மிக்சர் பாசிபிள் மிக்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா H4, H3, H2, M2 அப்புறம் HM3 அப்புறம் M4 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ஐசோ என்சைம்ஸோட பாசிபிள் 5 மெஷர்ஸ், எல்லாம் 5 பாசிபிள் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐசோ என்சைம்ஸ்ன்ட்டு பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து ரிலேட்டிவ் அமௌண்ட்டாக லீஸ்ட் டென்சிட்டி பாலிமர்ஸாக தான் இது ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி டோட்டல் கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூபிளாக டயக்னாஸ்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ்குள்ளார அடங்கின மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் டிஷ்யூ அப்புறம் எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் மூலியமாக இந்த ஐசோ என்சைம்ஸ்ன்றது மேக்ஸிமம் ஃபவுண்ட் ஆகிருக்கு. அந்த 5 ஃபார்ம்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹச்ன்ற காம்பவுண்டை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக, அதே மாதிரி இந்த ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ன்ற காம்பவுண்டை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக தான் இந்த டயக்ராம் ஆச்சு. ஸோ இது 2 மர்ஜ் ஆகும்போது என்னென்ன ஃபார்ம்ஸ் உருவாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 4மே ஹச்சாக இருக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா H4. ஸோ H4ன்ற காம்பவுண்ட் அப்படின்னா 3 ஹச்சா இருந்து ஒரு M இருக்கலாம், அப்படின்னா 2 H 2 M இருக்கலாம், அப்படின்னா ஒரு H 3 M இருக்கலாம், அப்படின்னா M4. இப்படி இந்த மாதிரி ஒரு 5 காம்பவுண்ட்ஸ் நான் ஏற்கனவே பேர் சொன்னது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 ஃபார்மேஷன் ஆஃப் ஐசோசைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா இதுவுமே லெக்சர் நோட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதில் புரியலன்னு சொன்னீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.